தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் கரூரில் 39 பேர் பலியானதை அடுத்து தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாவேக கரூர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் தலைமறைவாகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். தலைமறைவாகி இருக்கக்கூடிய மதியழகனை தேடும் பணிகள் தொடங்கி இருக்கிறதா? இது தொடர்பான தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 39 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில நேற்றைய தினமாகவே இந்த கரூர் மாவட்டம் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. நேற்று இரவு முதலே இந்த சம்பவத்திற்கு பிறகாக அவர் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் அவர் இல்லம் வந்து பூட்டியே கிடைக்கிறது. அவருக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட போதும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர் தற்பொழுது வரைக்கும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பிறர் என ஒட்டுமொத்தமாக 4 தாவேக நபர்கள் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அதாவது அந்த மதியழகன் என்பவர் அந்த பெயரில் தான் கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் நடைபெறும் என அவரும் பேரில் தான் காவல்துறைக்கு விண்ணப்பம் என்பது கொடுக்கப்பட்டது. நேற்றைய சம்பவத்திற்கு பிறகாகவே அவர் மீது காவல்துறை வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. நேற்று இரவு முதலாகவே தொடர்ச்சியாக அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தற்போது வரைக்கும் அவர் தலைமறைவாக இருப்பதாக தான் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதேவேளை இன்றைய தினம் மதியழகன் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட பிறர் என ஒட்டுமொத்தமாக 4 தமிழக வெற்றி கழகத்தினுடைய நபர்கள் மீது காவல்துறை சார்பாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது வரைக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களையும் பாதிக்கப்பட்ட நபர்கள் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தாரை தமிழக வெற்றி கழகத்தினை சந்திக்காததும் சந்திக்காமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.